வீட்டிலேருந்து 5:30 மணிக்கு வண்டி எடுத்தோம். பஸ் ஸ்டாண்டு போய் வண்டியை போட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு வந்தோம். அதில் ரக்ஷு வந்து அம்மா கேமரா ரெக்கார்டே ஆகலைன்னா ஓகேடாண்ணா. அதுக்கப்புறம் முதல்ல பஸ் ஏறலான்னா சீலை சிக்கிடுச்சு, ஏற முடியல. முதல்ல ஏறி 9:30க்கு வந்து சேலம் போயிட்டோம். அந்த சேலம் போன கேப்பில் எங்களுக்கு பட்ட பாடு இருக்கே. ரக்ஷுக்கு வந்துட்டு நோடி சைன் வாங்கணும், அதனால் இன்றைக்கே வரணும்னு சொல்லிட்டு 9:10க்கு மெசேஜு. பஸ்ஸுலையே அவள் அலறா கதறா. நான் அப்பயே சொன்னேன், இல்லைடா நீ நிறு கூட இருந்துக்கோடா, நான் கூட போய்க்கிறேன் அப்படின்னு. இல்லைன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெயின் வச்சு விடலான்னு சொல்லிட்டு ஜங்ஷன் போகலான்னு பஸ் ஏறினா. அப்புறமா பாப்பாவோட ரெப்பு மெசேஜ் போட்டாங்க, நாளைக்கு கூட வாங்கிக்கலான்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆத்தூர் பஸ் ஏறினோம். முத்துமலை முருகன் கோயில் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கும் போகணுன்னு ஆசை தான், முருகன் பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே மெதுவாக நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போகும்போது பஸ்ஸில் போகும்போது பார்க்கல. நாங்களும் முருகன் கோயிலுக்கு போகலான்னு எங்களால் முடியல. ஆத்தூர் போய் இறங்கிட்டு ஃபஸ்ட்டு பூ வாங்கிட்டு அப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறமா பழம், அப்புறமா ஸ்வீட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம். மீதி எல்லாம் ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டோம். பழம் ஸ்வீட் மட்டும் அங்கே போய் வாங்கிக்கலாம்னா 12:30 ஆகிடுச்சு. அப்போ வந்து எங்களுக்கு என்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம், பஸ் சவுண்டில் ஒன்றுமே கேட்கல அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம் பஸ்ஸுக்காண்டி. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ஒருத்தங்க பார்த்துட்டு நான் கொண்டு போய் விட்றேன் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் அக்கா வீட்டில் விட்டாங்க. நல்லபடியாக ஃபங்க்ஷன் போனோம். நாங்கள் தான் கடைசி தட்டு. அப்போ அத்தை மாமன் பேத்தி, நான் அத்தை மக. பட் லேட் ஆகிடுச்சு போகிறதுக்குள்ள. பிரபாக்கா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் போயிட்டு எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருந்துட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்பிட்டேன். ரொம்ப நேரம்லாம் இல்லை, 1 மணி நேரம் தான் அங்கே இருந்தேன். 1:30க்கு போனால் 2:30க்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக ஒரே மணி நேரம் தான். அப்புறம் ரிட்டன் வந்து வண்டியில் எங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ரிலேட்டிவ் சொன்னோம் இல்லைங்களா, அவங்களே பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போய் விட்டுட்டு திரும்ப எங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. வர வழியில் பார்த்துட்டே அப்படியே பாப்பா வந்து இதெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் இயற்கையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது எல்லாமே விவசாய கிராமண்டா தங்கம், இங்கே வந்து விவசாயம்னா ஃபுல்லாக முழுக்க விவசாயம் தான் இருக்கும் அப்படின்னு. சரி ஓகேம்மா அப்படின்னு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏரியில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தண்ணி பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். ஏரியில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படின்ட்டு. முன்னாடி எம்டியாக இருந்த ஏரி இப்போ தண்ணி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். ஃபுல்லாக எங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியல, எல்லாம் டயர்டு. அதுக்கப்புறம் ஆத்தூர்லேருந்து பஸ் ஏறணும். சேலம் 5:15க்கு வந்தோம். 5:30க்கு சேலம் பஸ் ஏறி வீட்டுக்கு 9 மணிக்கு